அனைவருக்கும். இன்றைய காணொளியின் ஒரு தொகுப்பு. தேனி மாவட்டம். தேனி மாவட்டம் தமிழ்நாட்டின் தென் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ இயற்கை எழில் மிகுந்த மாவட்டமாகும். அரசாணை பல்வகை எண் 679 வருவாய்த்துறையினால் 25/7/1996 படி மதுரை மாவட்டத்தில் இருந்து தேனி மாவட்டத்தை புதிதாக பிரிப்பதற்கு ஆணையிடப்பட்டதை தொடர்ந்து அப்போதிருந்த பெரியகுளம் வருவாய் கோட்டத்தில் அடங்கிய 1/1/1997 முதல் தேனி மாவட்டம் செயல்பட தொடங்கியது. மேற்படி அரசாணையின்படி தேனி மாவட்டம் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட சிறப்பு அலுவலராக நியமனம் செய்யப்பட்ட திரு கே. சத்யகோபால் IAS அவர்களை 1/1/1997 படி தேனி மாவட்ட பிரிவினைக்கு பின் முதல் ஆட்சியராக பதவி வகித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டத்தில் வைகை அணை, கும்பகரை நீர்வீழ்ச்சி, உத்தமபாளையம் வட்டத்தில் சுருளி நீர்வீழ்ச்சி ஆகிய முக்கிய சுற்றுலா தலங்கள் ஆகும். தேனி மாவட்டம் வீரபாண்டி கிராமம், கௌமாரியம்மன் கோவில், உத்தமபாளையம் வட்டம் குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோவில் ஆகியவை இந்த மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருக்கோயில்கள் ஆகும். மாவட்டத்தின் விவரங்களை பார்க்கலாம். தேனி மாவட்டத்தின் மொத்த பரப்பளவு 3242.3 சதுர கிலோமீட்டர் ஆகும். இந்த மாவட்டத்தின் மக்கள் தொகை 12,45,899 பேர்களை உள்ளடக்கியது. சுற்றுலா தலங்களை பார்க்கலாம். மேகமலை அருவி. இந்த அருவி தேனியிலிருந்து 54 கிலோமீட்டர் தொலைவில் கொம்பைத்தொழு கிராமத்திற்கு அருகில் உள்ளது. இந்த அருவி மேகமலை பகுதியில் இருந்து உற்பத்தியாகிறது. இந்த அருவியை சின்ன சுருளி என்றும் அழைப்பர். மங்களதேவி ஸ்ரீ கண்ணகி திருக்கோவில். புராண சிறப்புமிக்க மங்களதேவி ஸ்ரீ கண்ணகி கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மேகமலை வன உயிரின் சரணாலயத்தின் முகட்டில் அமைந்துள்ளது. வைகை அணை. இந்த அணை வைகை ஆற்றின் குறுக்கே ஆண்டிப்பட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீ பென்னிக்குவிக் மணிமண்டபம். இந்த மணிமண்டபம் கூடலூர் நகரில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லோயர் கேம்பக் பகுதியில் அமைந்துள்ளது. பெரியார் அணையை உறுதியாக கட்டமைத்ததின் நினைவாக ஸ்ரீ பென்னிக்குவிக் மணிமண்டபம் கட்டப்பட்டது. குச்சனூர். இவ்வூரில் சனி கிரகத்தை வழிபட சுயம்பு சனீஸ்வர பகவான் கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள மூலவரை குச்சனூரன் என்று அழைக்கப்படுகிறார்கள். இக்கோவில் தேனியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. குரங்கணி. அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலமான குரங்கணி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. குரங்கணி போடியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் தேனியிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சுருளி அருவி இயற்கையின் கட்டுக்கடங்காத சக்தியின் எடுத்துக்காட்டாகும். சுருளி அருவி 2ஆம் கட்டமாக பிரதிபலிக்கின்றது. கும்பகரை நீர்வீழ்ச்சி. கும்பகரை அருவி இயற்கையின் ஒரு விந்தை. இந்த அருவி பாறைகளிடையே பாய்ந்து வரும் நீரின் மோதலும் கண்ணுக்கு ஒரு கம்பீரமான காட்சியும் அமைக்கின்றது. கானகத்தின் கண்கவர் காட்சிகளும் இந்த நீர்வீழ்ச்சியில் அமைந்துள்ளது. போடிமெட்டு. போடியிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோடை வாசஸ்தலம் 4500 அடி உயரத்தில் தமிழக மற்றும் கேரள மாநிலங்கள் இடையே எல்லை பகுதியில் அமைந்துள்ளது. அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில். முல்லை பெரியாறு ஆற்றுப்படுகையில் வீரபாண்டி கிராமத்தில் தேனியிலிருந்து மேற்கு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் திருவிழாக்கள் இந்த தேனி மாவட்டத்தின் மிகவும் பிரசித்தி பெற்றது. வேளாண்மை துறையை பார்க்கலாம். மாவட்டத்தில் 30 விழுக்காடு மக்கள் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களையே தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டுள்ளதால் விவசாயமே இந்த மாவட்டத்தின் பொருளாதாரத்தின் மிக முக்கிய பிரிவாக விளங்குகிறது. விவசாய உற்பத்தியில் நிலையத்தன்மையை உறுதி செய்யவும் மக்கள் தொகையை வளர்ச்சிக்கேற்ப உற்பத்தியை உயர்த்தவும் தேவையான அரசின் கொள்கைகளும் நோக்கங்களும் வகுக்கப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயம் சார்ந்த தொழிலகங்கள் மூலப்பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதுடன் ஊரக மக்களுக்கு வேலைவாய்ப்பு வசதிகள்
இந்த மாவட்டத்தில் அமைகிறது. தேனி மாவட்ட நிர்வாக அலகுகளை பார்க்கலாம். வருவாய்த்துறை கோட்டங்கள் 2, வட்டங்கள் 5, வருவாய் கிராமங்கள் 113 உள்ளடக்கியது. வளர்ச்சித்துறையை பார்க்கலாம். இங்கு ஊராட்சி ஒன்றியங்கள் ஆண்டிப்பட்டி, சின்னமனூர், கடமலை, தேனி, போடிநாயக்கனூர், கம்பம், பெரியகுளம், உத்தமபாளையம் ஆகிய 8 ஊராட்சி ஒன்றியங்களும் 130 கிராம பஞ்சாயத்துகளையும் உள்ளடக்கியது. உள்ளாட்சி அமைப்புகளை பார்க்கலாம். இங்கு நகராட்சிகள் போடிநாயக்கனூர், சின்னமனூர், கூடலூர், கம்பம், பெரியகுளம், தேனி அள்ளிநகரம் ஆகிய 6 நகராட்சிகளும் 22 பேரூராட்சிகளும் உள்ளடக்கியது. அரசியல் தொகுதிகளை பார்க்கலாம். இங்கு ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், பெரியகுளம், கம்பம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளும் தேனி மாவட்டம் உள்ளடக்கியது. மக்களவை தொகுதி தேனி மக்களவை 1 தொகுதிகளை உள்ளடக்கியது. மாவட்டத்தின் சராசரி கல்வி அறிவு தேசிய சராசரியான 72.99% ஒப்பிடும்போது 77.26% உள்ளது. பொதுவாக நம் நாட்டில் இருக்கும் பிரச்சனைகளும் வல்லரசு கட்சியின் தீர்வுகளையும் பார்க்கலாம். குப்பைகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. குப்பைகளை தனித்தனியாக பிரித்தெடுத்து அதை மாற்றுப் பொருட்களாகவும் உரமாகவும் மாற்றலாம். துப்புவது எல்லா இடங்களிலும் துப்புவது. ஒரு டஸ்ட்பின் வைத்தால் நன்றாக இருக்கும். போக்குவரத்து சிக்கல்கள், சாலைகள், வாகனங்கள் நிறுத்தம், கனரக வாகனங்கள் வலது பக்கம் ஓட்டுவது, சீரான சாலைகள் இல்லாதது, சாலைகள் ஆக்கிரமிப்பு. தீர்வு பொறுப்பற்ற நிர்வாகமும் சட்டத்தை மீறுபவர்களுக்கு சரியான தண்டனை இல்லாமல் இருப்பதுதான் இதற்கு காரணம். சுத்தம், சுகாதாரம் மேல் அனைவருக்கும் அக்கறை இருத்தல் வேண்டும். அப்போதுதான் அது சாத்தியமாகும். வல்லரசு கட்சி இதை மக்களுக்கு உணர்த்தும் வேலையை செய்து அதை மாற்றவும் முடியும் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். இப்படிக்கு மக்கள் நலன் விரும்பி வல்லரசு கட்சி இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர். நன்றி, வணக்கம். கல்வி, நீர், இயற்கை, நிலம், வேளாண்மை மற்றும் வேலைவாய்ப்புக்கு நல்ல ஒரு திசை காட்டியாக நம் வல்லரசு கட்சி அமையும். ஆதரியுங்கள், பகிருங்கள். வளர்ச்சி பெறும் நமது மாவட்டம். வாழ்வோம், வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.